பிக் பாஸ் சீசன் 8 இதுதான் அக்டோபர் 6க்கு அப்புறமாக ஒரு 106 நாட்களுக்கு ஹாட் நியூஸாக சோஷியல் மீடியாவில் வளம் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மணிமேகலை மற்றும் பிரியங்கா சண்டை போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி பிக் பாஸ் ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது உள்ளார நடக்கிற கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், அதில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இதை பற்றி சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை இதுக்கு முன்னாடி தொகுத்து வழங்கி கொண்டிருந்த சக்ஸஸ்ஃபுல்லாக தொகுத்து வழங்கிட்டு இருந்த ஆண்டவர் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை விட்டு போகிறேன், எனக்கு பர்சனல் ரீசன் காரணமாக போகிறேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சி யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாவில் எல்லாரோட கேள்வியாக இருந்துச்சு. இதுக்கு அஃபீஷியலாகவே விஜய் டிவியிலேருந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறேன் அப்படிங்கிற ப்ரோமோ வெளியிட்டிருந்தார். அந்த ப்ரோமோவில் மக்கள் விஜய் சேதுவை வறுத்தெடுக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் நிகழ்ச்சி தொடங்கிருச்சுன்னா உண்மையாகவே மக்கள் வந்து விஜய் சேதுபதியை வறுத்தெடுக்க தான் போகிறாங்க. என்ன காரணம், அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி இருக்கும், மக்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் ஒருத்தவங்களை பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி ரெண்டு சைடும் வந்து அடிவாகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதை எப்படி சமாளித்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு இடையில் இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டென்ட் டீம் வந்து என்னென்ன டாஸ்க் வைக்கலாம், என்னென்ன ஸ்கிரிப்ட் கொண்டு வரலாம், உள்ள யாரை கொண்டு வந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இறங்கி அலசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்க தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி ஒரு 17 பேர் கொண்ட ஒரு லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இதில் சர்ப்ரைஸான சில பேர்களும் இருக்குது. நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி சர்ப்ரைஸான சில பேர்களும் இருக்குது. ஸோ தொடர்ந்து யார் யார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 99% பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு வருத்தமான செய்தி. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இதில் வந்து முதல்ல இருக்கிற கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவதுங்க, இதுக்கு முன்னாடி சீரியலில் நடித்த ஹீரோயின் வர்றது வந்து வழக்கம் தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. பட் ஆனால் ஒரே சீசனில் 2 சீரியலில் நடித்த ஹீரோயின்ஸ் வர்றது இதுதான் முதல் முறை. அதில் முதலாக இருக்கிறது வந்து இந்த செல்லம்மா சீரியலில் நடித்த அர்ணவ் மற்றும் அன்ஷிதா. இவங்களை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமானவங்க. இவர் ரீசெண்டாக ஜெயிலுக்கு போயிட்டு வரல கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த கப்புள்ஸ் வராங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாட் கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறமாக வினோத் பாபு மற்றும் பவித்ரா, அதாவது வந்து தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடித்த இந்த கப்புள்ஸும் வராங்க அப்படிங்கிறது தான் நியூஸு. ஸோ இந்த 2 கப்புள்ஸுமே கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இல்லாதவர்கள். ஸோ இவங்க வராங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு இது. ஸோ இதுக்கு அப்புறமா கலந்து கொள்ள போட்டியாளர் யார் சொல்லி கேட்டிங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியலில் ஹீரோவாக நடித்த திரு அருண் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த அருண் யார் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம போன சீசனோட வெற்றியாளராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த அருண். ஸோ அர்ச்சனாவோட ரெஃபரன்ஸ் பேரில் தான் இந்த அருண் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து உலாவிக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக தீபக், அதாவது இப்போ ரீசெண்டாக 25 இயர்ஸ் வந்து இந்த டெலிவிஷன் ஷோவில் வந்து கம்ப்ளீட் பண்ண நமக்கு பரிச்சயமான பழைய ஆங்கர் இவர். பழைய சீரியல் அந்த தென்றல் சீரியல்லாம் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த தீபக் அவர்கள் வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி கலந்துக்கின்ற போட்டியாளர்கள்ட்ட போயிட்டு எப்படி இருக்கும், உள்ள என்ன சுச்சுவேஷன் இருக்கும், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபக் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு 5வது போட்டியாளராக. ஸோ அதுக்கு அடுத்ததாக குக் வித் கோமாளியில் தர்ஷா குப்தா அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன சீசனில் முந்தின சீசன்லேயே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஹாட் நியூஸ். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான இப்ரா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஃபேட்மேன். நம்மளை மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்த திரு ரவீந்தர் அவர்கள் வந்து இந்த சீசன் வந்து உள்ளே போகிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டிருப்பார். மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகை மணந்தது மூலயமா நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கியிருந்தார். ஸோ இவர் இந்த சீசனில் உள்ளே போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸ். ஸோ இதுக்கு அப்புறமாக ஃபரீனா ஹாசன், இதுக்கு முன்னாடி டிவி ஹோஸ்டாக இருந்தவங்க, பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லியா நடித்த ஃபரீனா ஹாசன் இந்த சீசனில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஸோ இதுக்கு அப்புறமாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ்,
இதுக்கு முன்னாடி வந்து ஜிபி முத்து வந்து உள்ளே போயிருந்தார். பிக் பாஸ் சீசன் 6ல் வந்து கலந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கு முன்னாடி தனலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே போயிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், அதாவது வந்து சோஷியல் மீடியா செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க உள்ளே போயிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசனில் சோஷியல் மீடியாவில் ஃபேமாக இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து கூட்டின்னு அனுப்பணும் அப்படிங்கிற பேரில் காத்து கருப்பு கலை அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா வந்து நிறைய திறமைகளோட வெளியில் நிறைய பேர் இந்த வாய்ப்புக்காக ஏங்கி போய் இருக்கிற இந்த நேரத்தில் காத்து கருப்பு கலை தன்னை ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து பிரபலப்படுத்தி கொண்டு உள்ளே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இவரும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட போட்டியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டாக்டர் திவாகர் அப்படிங்கிற ஒருத்தவர். ஸோ இவரை வந்து நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த சூர்யாவோட அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இவரும் இந்த சீசனில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நியூஸு. கிட்டத்தட்ட ஒரு 11 போட்டியாளர் பேர் நம்ம சொல்லியிருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்திருக்க லிஸ்ட்டுங்கிறது வந்து புதுசு. அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது யார் சொல்லி கேட்டிங்கன்னா நடிகர் செஞ்சித் அவர்கள். செஞ்சித்துன்னு ஒரு நடிகரே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. மறுமலர்ச்சி, பாண்டவர் பூமி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பார். நமக்கு எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற படத்தை இயக்கி நடித்து ஆஸ்காருக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற அண்ணன் செஞ்சித் அவர்கள். ஸோ இவர் பேர் ரஞ்சித் தான். ஆனால் வந்து இவர் எல்லாருமே வந்து படம் மூலமாக வச்சு செய்கிறதால பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டம் தான் செஞ்சித் அப்படிங்கிற பட்டம். அண்ணன் செஞ்சித் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்க போகிறாரு. ஸோ இவர் எதுக்கே உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எப்படியோ பிக் பாஸ்ன்னு வந்துட்டால் உள்ள லவ்வுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பொண்ணுங்க அந்த கப்புள்ஸாக சுற்றுறதாக இருக்கட்டும், போன சீசன்லையாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின சீசன்லையாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த லவ்வுங்கிற பேரில் வந்து ஒரு இது பண்ணுவாங்க, அட்ராசிட்டி பண்ணுவாங்க. ஏன் சாமி லவ் பண்ணி கெட்டு போகிறீங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் வேணுமா இல்லையா? ஸோ அதுக்காக தேடி கண்டுபிடிச்சி அண்ணன் செஞ்சித் அவர்களை பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளார கொண்டு வராங்க. இதுக்கு அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ஏன்னா வந்து கலாச்சார காவலர், பெண்களின் காவலர், நாடக காதலை ஒழிக்க வந்த அண்ணன் செஞ்சித் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்து போவார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஸோ இதுக்கு அடுத்ததாக மகாராஜா, அதாவது பிக் பாஸ் ஹோஸ்டாக இருக்கக்கூடிய திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து மகாராஜில் வந்து ஒரு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, சச்சிதா அப்படிங்கிற அந்த குழந்தை. ஸோ அவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்து போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி சீரியலில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க. ரொம்பவே வந்து அந்த படத்தில் அவங்களோட நடிப்பை நல்லா வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அவங்க முதல்ல கலந்துக்கிட்டால் இந்த நிகழ்ச்சியோட சிறு வயது போட்டியாளர் இவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய கட்டதுரை ரியாஸ் கான், இவரோட பையனும் வந்து பிக் பாஸ் சீசன் 2ல் வந்து கலந்துருக்காரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒய்ஃபான உமா ரியாஸ் கான் அவர்கள் வந்து குக் வித் கோமாளி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே நமக்கு தெரியும். ரியாஸ் கான் இந்த சீசன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே நியூஸை வந்து போன சீசன் சொன்னாங்க, அது முந்தின சீசனும் சொன்னாங்க ரியாஸ் கான் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அதுக்கு 2 சீசன் நம்ம வந்து அவரை பார்க்க முடியல. 100% இந்த சீசனில் அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நியூஸு. ஸோ இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து நம்மளோட நண்டு ஜெகன் அவர்கள் வந்து நம்ம அயன் படத்தில் சூர்யாவுக்கு வந்து ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 படத்தில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதே ஜெகன் தான். ரீசெண்ட் டேஸில் வந்து விஜய் டிவியில் அதிகமாக ஆங்கரிங் போஸ்ட்டில் நமக்கு பார்க்க முடியாமல் இருந்திருக்கும் இவரை. இதுக்கு முன்னாடி ஆங்கரிங்லாம் நிறையா வந்து கலக்கியிருப்பாப்புல. ஸோ இவருக்கு இந்த பட வாய்ப்புகள் அதிகமாக இல்லாதனால இதில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஹாட் நியூஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 பேரோட லிஸ்ட்டோட நம்ம வந்திருந்தோம். இன்னும் ஒரு 2 போட்டியாளர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ அந்த 2 போட்டியாளர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தோஷ் பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு சார்பாட்டா பரம்பரையில் நடிச்சிருப்பார். உங்களுக்கு நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு திறமையான நடிகர். பட் ஆனால் வந்து இவருக்கு சரியான வாய்ப்புகளும் சரியான ஒரு இந்த இதுவும் அமையாதனால இன்னும் அந்த ஹீரோ அடுத்த லெவலில் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஸோ இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸு. ஸோ அதுக்கு அடுத்ததாக குக் வித் கோமாளியில் சுனிதா அப்படிங்கிற ஒரு நடிகை. ஸோ இவங்களும் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8ல் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 90% ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட தகவல் தான். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி சீசனில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில போட்டியாளர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சொன்ன 17 போட்டியாளர்களும் இந்த சீசனில் கலந்துக்கிறாங்களா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த பிக் பாஸ் குறித்த அப்டேட்டோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.